இது வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கி கொட்டின மண்ணுன்னு நினைப்பீங்க. இல்லை, இது வந்து என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்க இந்த மண் வந்து எங்களோட ஹெட்ரூமில் போட்ட கலவை சிமெண்ட்டு தரை. அது வந்து என் பொண்ணு ஓடும்போது தற்செயலாக பேர்ந்து வந்துருச்சு. நாங்கள் நடக்கும்போது, எங்கள் பொண்ணுங்க ஓடும்போது, ஒரு மலையில் கேக்கு இருக்கு இல்லையா, கேக்கு அது மாதிரி ஒரு அல்வா மாதிரி லேயராக பேர்த்தெடுக்கலாம். அந்த மாதிரி வந்த மண்ணை தான் நாங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இங்கே எடுத்து கீழே போட்டு வச்சுருக்கோம். அதோட பாருங்கள், ஹவு குட் இல்லை? இந்த டேங்க்கு வந்து 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி மேலே சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து 10 days ஒன்ஸு க்ளீன் பண்ணுவோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வீட்டோட முன்னாடி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபினிஷிங் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்திருக்கோம், நாங்கள் குடி வந்திருக்கோம். பைப்பு எல்லாம் அப்படியே தான் போகுது. எது யாருக்கு என்னென்னங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் ஒரு தரமான ஒரு பில்டர் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக கொடுத்த ஒரு வீடு. ஆஃப்டர் ஃபுல் பேமெண்ட், மோர் தென் த என்ன சொல்கிறது, டிசைடட் பேமெண்ட் நாங்கள் வந்து கொடுத்து கட்டி வந்த ஒரு சந்தோஷமான இல்லம்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருக்கும், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு எதுவும் ஆகலையே இனியும், அந்த எதுவும் தலையில் விழுந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் பிஎம் பில்டர்ஸ்.